இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, மனுஷருக்கு பிரியமானவற்றை, தங்களுக்கு நன்மையானவற்றை, தங்கள் புகழுக்கானவற்றை, தங்கள் மகிமைக்கானவற்றை, உலக பிரகாரமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆவிக்குரிய காரியங்களை செய்கின்றவர்களுக்கு அல்லாமல் தங்களுக்கு சொன்னவற்றை செய்கின்றவருக்கே மிகப்பெரிய பலனை அளிக்கின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கொலோசியர் 3 அதிகாரம் 23-24 எடுத்து வச்சு பாருங்க. அழகாக சொல்லக்கூடிய வார்த்தை இது. மனுஷருக்கு பிரியமானவற்றை, தங்களுக்கு நன்மையானவற்றை, தங்கள் புகழுக்கானவற்றை, தங்கள் மகிமைக்கானவற்றை, உலக பிரகாரமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆவிக்குரிய காரியங்களை செய்கின்றவருக்கு அல்லாமல் தங்களுக்கு சொன்னவற்றை செய்கின்றவருக்கோ மிகப்பெரிய பலன் அளிக்கப் போகின்றார். மகளே மகனே, கலங்காத. சிறுமைப்பட்டவர்கள் மேல் கரிசனை கொண்டு ஏழைகள் பாடுபடுகின்றார்கள். அப்படிங்களா? இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கஷ்டம்தான் துரத்திக்கிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கேஸ் பிரச்சனைகள் ரொம்ப பெரும் பிரச்சனையாக இருக்கலாம். ஒரு சில ஹோட்டல்ஸ்லாம் மூடிட்டாங்க, டீ கடைலாம் மூடிட்டாங்க, விலைவாசியும் அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ 5 ரூபா இருந்தது இப்போது 10 ரூபா, 10 ரூபா இருந்தது 5 ரூபா, அப்படியே எக்ஸ்ட்ராவே நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குமா. ஸோ ஒரு பக்கம் எப்படின்னா நம்ம வாழ்க்கையை ஓட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி இல்லத்தரசிகளுடைய எண்ணங்கள் விதவிதமாக நம்ம சமைச்சு சாப்பிட்ருப்போம். சண்டே வர இன்றைக்கி உங்கள் வீட்டில் நிறைய டிஷ்லாம் செஞ்சணும் நினச்சிருப்பீங்க. கேஸ் காலி ஆகிடுச்சுன்னா புக் பண்ணால் உடனே வருமா? வராதே, ஒரு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ புரியல, இப்போ புரியுதில்ல. எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணோன்னா சிக்கனத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஐயா, என்ன பிரதர் நீங்கள் கஞ்சனாக இருக்க சொல்கிறீங்களா? அது வேறங்க. எந்தெந்த விஷயம் நம்ம சிக்கனமாக இருக்கோமோ அந்தந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லாமல் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஏன் பார்த்துடணும்? எனக்கு கேஸ் நல்லாவே பயன்படும்பா. எதுக்கு நான் பயன்படுத்தணுமோ அது எதுக்கு நான் பயன்படுத்துகிறேன், அவ்வளோதான். இஷ்டத்துக்கு நான் எரிய வச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். பால் அப்படியே பொங்கி கீழே வழியும், அந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா தீஞ்சிரும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கீழே டெனண்ட் இருக்காங்க, பால் வச்சுட்டாங்க கேஸில். அது பாட்டுன்னு பொங்கி அந்த பாத்திரம் கருகி புகை வெளியே வருது. ஆனாலுமே அவங்க உள்ளே இன்ட்ரெஸ்ட்டாக என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல. அப்புறம் குரல் கொடுத்து ஆஃப் பண்ண வச்சோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது, செய்யறது இயல்பு தான். இருந்தாலுமே கேஸை சிக்கனமாக பயன்படுத்துங்க. எல்லா இடத்துலையும் தட்டுப்பாடுகள் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசலெல்லாம் ஏரில் இருந்தாலுமே அதுக்கும் தட்டுப்பாடு இருந்துச்சுன்னு சொல்லி மக்கள்லாம் கூட்டமாக என்ன பண்ணாங்க, வரிசையில் நின்று கேன்லலாம் வாங்கிட்டு போகிற காட்சிகள் பார்த்துருப்பீங்க. ஸோ பதட்டப்படாதீங்க. எதுவுமே பார்த்திங்கன்னா வச்சுக்க நிரந்தரம் கிடையாதுங்க, அப்பப்போ மாறும். ஏன்னா அந்த வெளியில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, சொல்லிகிட்டே போனால் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கும். போர்கள் நடந்துகிட்ருக்கு, உயிர் பலிகளும் அதிகமாகிட்டுருக்கு. ஆண்டவரே இந்த போர் அமைதிப்படுத்துங்கப்பா. மக்கள்லாம் பதற்றமாக இருக்காங்க. அங்கே இருக்க மக்களுக்காக நம்ம ஜெபிக்கக்கூடிய நேரம் இது. அதனால் முன்கூட்டியே நம்ம எல்லாமே பாதுகாப்பாக எடுத்து வச்சுக்கணும். நமக்கு கிடச்சா போதுண்டா, அடுத்தவன் எக்கேடு கெட்டு போனான்னு அந்த எண்ணம் நமக்கு வேணாங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கட்டும்னு அந்த எண்ணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், பிரைட்டாக இருக்கும். தனக்கு தான் சொல்லி சேர்த்து வைக்கிறவன் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் எங்கேயாச்சும் போய் ஒரு மாட்டும் போது யாருமே உதவி செய்ய முன் வர மாட்டாங்களாம். காரணம் என்னென்னா, அவன் செயல். நீ என்ன செய்கிறியோ அதுதான் நீ அடைவ. நீ நல்லது செய்கிறியா, உனக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும். நீ கெடுதல் செய்கிறியா, அதுதான் உன்னை அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது மிகப்பெரிய உண்மைங்க இது. அதனால் நல்ல விஷயத்தை நோக்கி ஓடுங்க, நல்லதே பண்ணுங்க. நமக்கு கிடைச்சதான் அவங்களுக்கும் கிடைக்கட்டும், அவ்வளோதான். என்ன கொண்டு போகும்போது எதுவுமே இல்லையே. அன்பான உறவுகள் அது போதுங்க எனக்கு அப்படின்னு நான் நினைப்பேன். என்னோட திங்க் என்ன அப்படின்னா, தினம் ஒரு ஜபங்கள் கேட்டுருக்க அன்பான உறவுகள் கிடச்சது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு நான் நினைப்பேன். ஒவ்வொரு நாள் ஜபத்தை கேட்குறீங்க, உங்கள் வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் வரணும்னு சொல்லி பார்க்குறீங்க. கண்டிப்பாக ஜெபியுங்கள். மாற்றத்தை உண்டாக்குவார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாக மாற்றங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆண்டவர் ஒரு போது நம்மளை கைவிட மாட்டார். நன்மையான விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. கீழே விழுந்தாலும் சரி, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம். ஏன்னா உண்மையாக இருக்கீங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படும் பிள்ளைகளாக இருக்கீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்துருக்கின்றார். பிரைஸ் லார்ட். சந்தோஷமாக இருங்க, பார்த்துக்கலாங்க, எதுவும் கடந்து போகும். சரிங்களா? ஜெபம் தாங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. எல்லாருக்காக ஜெபியுங்கள். நம்ம எதிரிக்காக ஜெபியுங்கள். நம்ம நல்லாவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக கூட மனசார ஜெபிச்சுக்கோங்க. எல்லாருக்காகவும் ஜெபிக்கலாம். ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக ஜெபிக்கலாம். எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்ருக்கு. குழந்தைகளுக்கு எதிராக பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். கணவன் மனைவிகளை ஒற்றுமை கொடுங்க. தகாத உறவு முறைகள் எங்களுக்கு வேணாம்ப்பா. எனக்கு என் மனைவி
நான் அவளுக்கு அப்படின்ற மாதிரி கணவனை புரிஞ்சு கொண்ட மனைவியை புரிந்து கொண்ட கணவனாக இருக்கணும் எப்பவுமே வாழ்நாள் முழுக்க. எந்த ஒரு தவறான உறவு முறைகள் நம்ம வாழ்க்கையில் தேவையில்லை. ஒற்றுமையாக இருக்கணும், சமாதானம் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, நீரே எங்களுக்கு கேடயமும் மிகப்பெரிய பலனுமாய் இருக்கின்றப்பா. ஆபிரகாமை போல உண்மையாய் உமக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. நீர் நடத்தும் இடத்திற்கு செல்லவும் உமக்கு பிரியமானவற்றை செய்யவும் எங்களுக்கு கற்பித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. புகழையோ உலக பிரகாரமான எந்த லாபத்தை தரக்கூடிய விஷயத்தை தேடி போகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏழைகள் பாடுபடுகின்றனர். உள்ளம் முறைந்தவர்கள் மேல் மனதுருக்கத்தினால் எங்கள் உள்ளத்தை நிறைதரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா உபத்திரவங்கள் தாக்குதலின் மத்தியிலும் உம்மை நம்புவதற்கு எங்களுக்கு விசுவாசத்தை தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்மை செய்கின்றதில் நான் ஒருபோதும் சோர்ந்து போகாதிருக்கும்படி எங்களை பலப்படுத்துங்கப்பா. உம் சமூகமும் உம் சந்தோஷமே எனக்கு மிகப்பெரிய பலனாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர். எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இந்த போரின் தாக்குதல் சீக்கிரமாக முடிந்து உலகத்தின் அமைதியை கொடுப்பேன் நம்புகிறேன் ஏசப்பா. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்ப்பா, சமாதானமாக இருக்கணும்ப்பா. இந்த எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் அமைதியோடு கடந்து போக உதவி செய்யுங்கப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறோம்ப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசிர்வதிங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.